Welcome to Python for Toddler series. So previous video la nama enna paathom appadina comparator operator na enna apra adula enna nama pannalam appdin paathom apra adula oru sila examples vechum nama eppadi perform pannalam appdin nama paathom. So previous video paakama yaravadhu straight and video paathittu irkeenga appadina description la link kuduthirken, so please neenga andha video poi paathittu vaanga so that nam inni paaka pora concepts ellame ungalku innum better ah puriyum. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் பத்தி தான் நாம பார்க்க போறோம். அப்புறம் அது எப்படி எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றது அப்படினு பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் நமக்கு எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படினா இப்போ நம்ம ஒரு எலிமெண்ட் தரோம் இல்லையா, சோ அந்த எலிமெண்ட் வந்துட்டு நம்ம தர சீக்வென்ஸ்ல இருக்கா இல்லையா அப்படினு பார்க்கிறதுக்கு தான் நமக்கு யூஸ் ஆகும். சோ இப்போ இந்த இடத்துல சீக்வென்ஸ்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், இல்ல ஒரு லிஸ்டா இருக்கலாம், இல்ல ஒரு டிக்ஷனரியா கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சீக்வன்ஸில் ஒரு எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஓகே, இப்போது எதை நம்ம மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோன்னு பார்க்கலாம். ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரில் ரெண்டு தான் இருக்குது. ஸோ ஒன்று வந்துட்டு இன் நாட் இன். ஸோ இந்த இன்னையும் இந்த நாட் என்னையும் தான் நம்ம வந்துட்டு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சீக்வன்ஸில் ஒரு எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். இப்போது ஒவ்வொரு டைப்லையுமே இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்ற எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்கலாம். ஒரு வேரியபிளில் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரிங் எப்பயுமே நம்ம டபுள் கோட்ஸில் தருவோம், அதனால டபுள் கோட்ஸ்குள்ளே ஹே பட்டீஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா ஹேங்கிறது என்னோட ஸ்ட்ரிங்கில் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ அதை டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டு இன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணணும், இன் ஏ. ஸோ கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ண உடனே பாருங்கள் எனக்கு அவுட்புட் வந்து இந்த இடத்துல ட்ரூன்னு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ஏல ஹே பட்டீஸ் அப்படின்னு நம்ம வேல்யூ அசைன் பண்ணிடுறோம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்னங்கிறது தான் நம்ம மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா நாம் லெஃப்ட் சைடில் என்ன கண்டென்ட் தரோமோ அது வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்குற சீக்வன்ஸில் இருக்கா அப்படின்னு போய் பார்ப்போம். ஸோ நம்ம என்ன சர்ச் பண்ணணுமோ அதை எப்பயுமே நம்ம வந்துட்டு லெஃப்ட் சைடில் தான் நம்ம வந்து தருவோம். அதுக்கப்புறமேட்டு சென்டரில் என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ரைட் சைடில் என்ன இருக்கணும் அப்படின்னா அது எந்த இடத்துல சர்ச் பண்ணணுமோ அது வந்துட்டு ரைட் சைடில் இருக்கணும். ஸோ அதனால தான் ஏ வந்துட்டு நம்ம ரைட் சைடில் கொடுத்துருக்கோம். ஸோ ஹேனுங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வந்துட்டு ஏனுங்கிற ஒரு வேரியபிளில் இது நம்ம இப்போ வேரியபிளாக கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இந்த வேரியபிளில் இருக்கா அப்படின்னு போய் பார்க்கும். ஸோ பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்குது, அதனால நம்மளுக்கு அவுட்புட் ட்ரூன்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ இதே ஸ்ட்ரிங்கை நம்ம இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஹேன்னு கொடுக்காம வெறும் ஹெச் மட்டும் கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்மளுக்கு ட்ரூன்னு தான் வந்திருக்கு. பிகாஸ் இப்போ வந்துட்டு ஹேனுங்கிற ஒரு ஃபுல் வேர்ட் நம்ம கொடுக்காம வெறும் ஹெச் மட்டும் கொடுத்துட்டு அது வந்துட்டு ஏழை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ வெறும் ஹெச் மட்டும் இங்கே இருக்குது. ஸோ அதனால் ட்ரூன்னு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ அடுத்து இதே கோடை நம்ம வந்துட்டு நாட் இன் ஆப்ரேட்டரில் நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஸோ இதே கோடு தான், பட் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னுக்கு பதிலாக நாட் இன் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே. ஸோ இன்னங்கிறதும் சரி நாட் இன்னங்கிறதும் சரி நம்ம டைப் பண்ணும்போதே நம்மளுக்கு க்ரீன் கலரில் வந்துருச்சு. ஸோ க்ரீன் கலரில் ஒரு லெட்டர் வந்துச்சு அப்படின்னாலே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அதை வந்துட்டு ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேர்ட்ஸை நம்மளால் வேறு எந்த இடத்துலையுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, அதாவது ஒரு வேரியபிளாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியாது. இந்த மாதிரி கீவேர்ட்ஸுக்கு எல்லாமே ஆல்ரெடி டிஃபைன்டு மீனிங்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளால் அதை ஒரு வேரியபிள் நேமாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஓகே, இப்போ அடுத்து ஹே நாட் இன் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஸோ எதனால் ஃபால்ஸ்னு வந்திருக்கு அப்படின்னா ஹேனுங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கிற கண்டென்ட்ல இருக்குது. பட் இங்கே நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா நாட் இன் ஏ, அதாவது ஏல இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கோம். அதனால நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஸோ இப்போ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் எப்படி ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணுறதுன்னு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்து லிஸ்ட்டில் நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ லிஸ்ட்லேயும் அதே மாதிரி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட்னாலே எப்பயுமே நாம் இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே தான் நம்ம எலமெண்ட்ஸ் தருவோம்.
ஸோ எலமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம் 10, 20 and 30. ஸோ இப்போதைக்கு ஒரு நியூமெரிக்கல் கண்டென்ட் மட்டும் கொடுத்துடலாம். இப்போ நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா 10 வந்து என்னோட லிஸ்ட்டில் இருக்கா இல்லையான்னு கேட்க போகிறோம். அதனால் 10 in A அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கொடுத்துட்டு ரன் பண்ணலாம். ஸோ ஆப்வியஸ்லி அவுட்புட் வந்து ட்ரூ தான், பிகாஸ் 10ங்கிற கண்டென்ட் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்குற லிஸ்ட்டில் இருக்குது, அதனால் ட்ரூன்னு வந்திருக்கு. ஓகே, இப்போது அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லிஸ்ட்டை இன்னும் நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். ஸோ இந்த 30 பக்கத்தில் நான் என்ன தரேன் அப்படின்னா ஹே பட்டீஸ்னு கொடுத்துட்றேன். ஹே பட்டீஸ்னு கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல நான் இங்கே என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா ஹே டபுள் கோட்ஸில் தரணும். ஸோ ஹேன்னு கொடுத்துட்டு அது என்னோட லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு நான் கேட்குறேன். கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ்னு வந்திருக்கு. பட் ஆனால் நம்ம கொடுத்துருக்குற ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹேன்னு நம்ம கொடுத்துருக்கோம், பட் அவுட்புட் வந்து இந்த இடத்துல ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஸோ எதுக்கு இந்த இடத்துல இப்படி ஃபால்ஸ்னு வந்திருக்கு அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரிங் பாருங்கள், நம்மளோட ஸ்ட்ரிங்கில் இருக்க என்டையர் கண்டென்ட் வந்து ஹே பட்டீஸ்னு தான் இருக்குது. பட் நம்ம சர்ச் பண்ண சொல்கிறது வெறும் ஹே மட்டும்தான் சொல்கிறோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஸோ லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் எப்போயாவது நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை தேடணும் அப்படின்னா இந்த மாதிரி அது கம்ப்ளீட்டாக கொடுத்தா மட்டும்தான் அது வந்து நம்மளுக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லாட்டி ஃபால்ஸ்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் இதுவே நாம் ஸ்ட்ரிங்கில் நாம் ஒரு ஹெச் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது பாருங்கள் நம்மளுக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு தந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு லெட்டர் இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு கொடுத்துரும் ஸ்ட்ரிங்கில். பட் ஆனால் லிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் அந்த என்டையர் வேர்டுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு தரும். ஸோ இந்த மாதிரி ஒரு போர்ஷன் ஆஃப் வேர்ட் மட்டும் நம்ம கொடுத்து செக் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஃபால்ஸ்னு தான் அவுட்புட் தரும். ஸோ இப்போ இதே கூட நம்ம வந்து நாட்டினுக்கு நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஹே நாட் இன் ஏ கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு தான் வரும். பிகாஸ் நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா ஹேனுங்கிறது ஏல இல்லை தானே அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் அது வெறும் ஹேனுங்கிற வேர்ட் மட்டும்தான் இருக்கான்னு பார்க்கும். ஸோ அது இல்லை, ஸோ அதனால் ட்ரூ அப்படின்னு நம்மளுக்கு அவுட்புட் கொடுத்துருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் டப்புள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ டப்புள்னால் நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ப்ராக்கெட்ஸில் கொடுப்போம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி நம்ம வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். ஸோ வேல்யூஸ் கொடுத்துட்டு இப்போது மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரை கொடுக்கலாம். ஸோ 12 வந்து என்னோட டப்புளில் இருக்கா அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ டப்புளில் என்னோட 12 இருக்குது, அதனால் நம்மளுக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு டப்புளில் ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பட்டீஸ்னு மட்டும் கொடுத்துடலாம். ஸோ பட்டீஸ்னு கொடுத்துட்டு இப்போது இந்த இடத்துல நான் என்ன தேடுறேன் அப்படின்னா பியூடி மட்டும் கொடுத்துட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிஸ்ட்டில் எப்படி நம்மளுக்கு ஃபால்ஸ்னு வந்ததோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு டப்புள்லையும் அந்த மாதிரி ஒரு எலமெண்ட் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பியூடி தராமல் நம்ம பட்டீஸ்னு ஃபுல்லாகவே கொடுத்துட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ பட்டீஸ்னு ஃபுல்லாக கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு அவுட்புட் வருது. ஸோ லிஸ்ட்லேயும் சரி டப்புள்லையும் சரி ஒரே மாதிரி தான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இதே எக்ஸாம்பிளில் நம்ம நாட்டினுக்கு கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ சிம்பிள் தான். ஸோ நாட்டின்னு கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணணும். ஸோ நாட் இன் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பட்டீஸ்ங்கிற ஒரு கண்டென்ட் வந்து என்னோட டப்பில் இருக்குது, பட் நான் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ அதனால தான் நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஸோ இதுவே இங்கே இருக்க இந்த பட்டீஸை நான் எடுத்துட்டு இப்போ என்னோட கோடை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக ட்ரூன்னு வரும். பிகாஸ் என்னோட பட்டீஸ்ங்கிற கண்டென்ட் என்னோட டப்பில் இல்லை, அதனால எனக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஓகே, இப்போ அடுத்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் டிக்ஷனரியில் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ டிக்ஷனரினாலே இந்த மாதிரி செட் ப்ராக்கெட்குள்ளே இருக்கும், கீ வேல்யூ பேஸில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் 1 கொடுத்துட்டு என்ன தரேன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சக்தி. அதுக்கப்புறமேட்டு என்னோட செகண்ட் கீ வேல்யூ வந்துட்டு நம்பர் 2ன்னு கொடுத்துட்றேன். ஒரு நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்துடலாம் 2ன்னு. அதுக்கப்புறமேட்டு 3ன்னு இன்னொரு கீ. ஸோ இதுலேயுமே ஒரு நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா 10ங்கிற எலமெண்ட் வந்து என்னோடய டிக்ஷனரியில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 10 இன் ஏ கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ்னு வந்திருக்கு. பட் ஆனால் நம்மளோட டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் 10 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ எலமெண்ட் இருக்குது, பட் இருக்கும்போது இது வந்து ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, இதே கூட நம்ம இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். ஸோ இதே கோடில் நான் இந்த இடத்துல 10 கொடுக்காம நான் நம்பர் 2 கொடுத்துட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவுட்புட் ட்ரூ வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல எதனால் நம்மளுக்கு ஃபால்ஸ், இந்த இடத்துல எதனால் நம்மளுக்கு ட்ரூ வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கிறது 10 கொடுத்துருக்கோம், அதாவது வேல்யூவை கொடுத்துருக்கோம். எப்பயுமே கோலனுக்கு இந்த சைடு இருக்கிறது வேல்யூ அப்படின்னு நம்ம பார்த்தோம் முன்னாடியே. ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரில் இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அவுட்புட் ஃபால்ஸ்னு வரும். இதுவே ஒரு கீயோட வேல்யூ கொடுத்துட்டு, அதாவது கோலனுக்கு இந்த சைடு இருக்கிறது இந்த 1, 2 and 3. ஸோ கொடுத்துட்டு அந்த கீ வந்து டிக்ஷனரியில் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு வந்துட்டு ட்ரூன்னு அவுட்புட் வரும்.
ஸோ வேல்யூ கொடுத்து செக் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு கீ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் செட்டில் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இதுவுமே நம்ம டிக்ஷனரி டினோட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி செட் ப்ராக்கெட்ஸை தான் டினோட் பண்ணுவோம். பட் கீயும் வேல்யூ பேர்ஸும் இருக்காது, ஜஸ்ட் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். 10, 20, 89, 90 கொடுத்துட்டு இப்போ 10 வந்து நம்மளோட செட்டில் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் அகைன் ட்ரூன்னு தான் வந்திருக்கு. ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்குது, அதாவது நம்மளோட செட்டில் இருக்குது, அதனால நம்மளுக்கு ட்ரூன்னு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இதுவே இந்த இடத்துல மறுபடியும் நம்ம நாட்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ 10 இல்லையா அப்படின்னு கேட்குறோம், இல்லை இருக்குங்கிறதுனால இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபால்ஸ்னு அவுட்புட் கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் பற்றி தான் பார்த்தோம். ஸோ எதெல்லாம் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அப்படின்னா இன்னும் நாட் இன்னும் தான் நம்ம வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ எப்போ நம்ம இன் யூஸ் பண்ணுவோம், எப்போ நாட் இன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஒரு வேரியபிள் வந்து ஒரு ஸ்பெசிஃபைட் சீக்வன்ஸில் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக தான் இந்த இன் அப்புறம் நாட்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரூ அப்படின்ட்டு அவுட்புட் வரும். சப்போஸ் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபால்ஸ்னு அவுட்புட் வரும். ஓகே, இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் கிட்ஹப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங், பை பாய்.